உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே உங்கள் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா சொல்றான், நான் சிறு பிள்ளை பேச அறியேன் அப்படின்றான். ஆண்டவர் நான் சொன்னதுதான் அவர் சொன்னார், வாயிலே அடி அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. Do not say I am a only child. நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதன்ற, எனக்கு வராதுன்னு சொல்லாதன்ற. என்ன பேசுறாரு பாருங்க. அவனை கூப்பிடுறாரு, ஒரு பெரிய நோக்கத்துக்காக கூப்பிடுறாரு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன். எங்க வயிற்றிலே கழுவிட்டாராம். உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே உங்கள் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேரை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்ல வரும், இப்படி இப்படி உட்காரலான்றது முதல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர். இந்த மைக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மைக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் இவனும் பிறந்திருக்கானா, இவனை வச்சு என்ன செய்யறது அப்படி கடவுள் யோசிக்கல, யோசிச்சு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆமென். இது இந்த உலகத்தில் ஒரு யூனிவர்சிட்டியும் சொல்லித்தராது. ஆனால் தேவனுடைய மகத்துவம் உள்ள சுவிசேஷம் தான் அதை உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த உலகத்தில் இருக்கிற தர்க்க சாஸ்திரிகளோ ஞானிகளோ இதை உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே இது தெரியாது. ஆமென். அவர்கள் பிழைப்பை தேடும் வாழ்க்கையை சொல்லுகிறார்கள், நாங்களோ அழைப்பை தேடும் வாழ்க்கையை நாங்கள் சொல்லுகிறோம். ஆமென். இன்னைக்கு காலையில் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது ஏதோ பொழைக்கிறதுக்கு இல்லை. நாட் சர்வைவல். சர்வை பண்ணுறதுக்காக உங்களை என்ன பண்ணல, கூப்பிடல. ஏதோ பொழைக்கணும், உயிர் வாழ. இந்த ஜியோகிராஃபி இந்த சேனல்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. நீங்கள் உயிர் பிழைத்து வாழ நான் ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த பூச்சை சுட்டி எப்படி திங்கிறது, எப்படி எதிலாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி சர்வை பண்ணுறதுன்னு நிறைய சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அது மாதிரி நாமளும் ஏதோ படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், எப்படியாவது பார்த்துடணும், வாழ்க்கையை ஓட்டணுமே அப்படின்னு இந்த சர்வை திங்கிங்லேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிழைப்பை தேடாதே, அழைப்பை தேடு. Find why I am born, why I am here. நான் ஏன் இங்கே பிறந்திருக்கிறேன், நான் ஏன் இங்கே இருக்கிறேன், ஒரு நோக்கம் இருக்குது. உங்க பிறப்பை பார்த்து பிசாசே நடுங்கிருக்கிறான். ஹல்லேலூயா. கேப்ரான்டாலா ப்ரோகெட். உங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனையே அதுக்கு ஒரு அடையாளம். எல்லாரும் நல்லா தானங்க பிறந்தாங்க, அது நான் பிறக்கும் போது ஏன்னா நீங்க ஸ்பெஷல்.